வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா டிசைட் பண்ணிடுறீங்க. முதல்லயே உங்களுக்கு மனசுல என்ன வேணுங்கிறது அதை கரெக்டா நடந்துச்சுன்னா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சோர்வு இப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. எதையுமே ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி அதனுடைய நியூயான்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுல நீங்கள் கில்லாடி. அடுத்தவனுக்கு இந்த காரியம் எதுவுமே வெளியில் தெரியாது. அப்படிப்பட்ட புத்திசாதுரியம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கே கொஞ்சம் கடுக்கா கொடுக்குற மாதிரி கடந்த காலங்களெல்லாம் இருந்தது. இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்திலே மாதக்கோள்களான சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்குள்ளரே அமரக்கூடிய, செவ்வாய் 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலே சுக்கிரனும் அமர்கிறார். ஏற்கனவே 12ஆம் இடத்துல வருடக்கோளான கேது அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதும் கும்பராசிக்குள்ளர ராகு இருப்பதும், மீனராசிக்குள்ளர சனி வக்கர கதியில் அமைவதும், மிதுன ராசிக்குள்ளர குரு அமைவதும் பார்க்க வேண்டியது. 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்ததுனாலே வேலையில் மாற்றங்களும் பிரயாணங்களும் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு மெட்டீரியல் ஃபேக்டராக கொடுக்குதானா? ஆமாம், ஓகே ஃபைன், ஓகே ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பண வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு இந்த மாதத்திலே ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு தரார். செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருப்பதனாலே மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவின் அருளாலே அதை ஓவர் கம் பண்ணி நல்லபடியாக வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்வதும், புதன் உங்கள் ராசிக்குள்ளரே அமைவதும் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய காட்டி கொடுக்குது. அதே மாதிரி தேவையில்லாமல் பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாடு விட்டு நாடு சென்று விட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. இந்த பிரயாணங்கள் அசதியும் சோர்வையும் கொடுக்க போதால் தேவையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. தேவையான பிரயாணங்களை மட்டும் செய்யுங்க, தேவையற்ற செய்ய வேண்டாம். அதே போல் உங்கள் ஆண் பெண் கணவன் மனைவி இவங்களுக்குள்ளார கன்னிராசி கணவன் கன்னிராசி மனைவி அப்படிங்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அபிப்பிராய பேதங்கள், நான் சொன்னது சரி நீ சொன்னது சரின்னு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டுக்கொள்வதற்கான கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாதனால அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. 12ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடியதானது ராகுவை பார்க்கிறார் கும்பராசிக்குள்ளார. 2ஆம் இடத்துக்குரிய 12 அமர்வு அப்படிங்கிறனால வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பெண்கள் வழியிலே வரும். கொஞ்சம் தேவையான செலவுகளை செய்வது, தேவையற்ற செலவுகளை தள்ளி வைத்துக் கொள்வது இப்போது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செல்லம் கொடுத்து செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அவங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயத்தில் படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லை. எதனா புதுசாக ஆர்ட் ஒர்க், மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. விரயமான செலவுகளை செய்யாதீர்கள், அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சில அன்பர்களுக்கு சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், கபம்னு சொல்லுவோம், அதெல்லாம். ஒரு சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி, அவங்க கௌரவ பதவி பெறுவதற்கும் தன யோகத்தினாலே அவர்களுக்கு ரெகக்னிஷன் நல்லா இருக்கும். இந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி பொருளாதார நிபுணர், தொழில் அதிபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பான், நல்ல அவார்ட்ஸ். இதெல்லாம் உங்களுடைய தந்தையின் அருளால் கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. பிதா யோகம்னு பேர், இந்த யோகத்தினால் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த யோகமும் இந்த மாதத்திலே உங்களுக்கு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சோர்ந்து போவீங்க, ஊக்கமே இல்லாமல் ஏதோ வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு போயிட்டு இருக்குது, ஏதோ போகுது அப்படின்னு கொஞ்சம் டல் ஆகும். வாகனத்தில் பிரயாணம் செய்வதனாலே அசதிகள் வருவதனாலும் இந்த டல்னஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் செய்து அதன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும்.
சிலவங்களுக்கு ஹோம் சிக் அப்படின்னு இருக்கும், வீட்டுக்கு போகலைங்களே, வீட்டில் இல்லைங்களே அப்படின்னு ஒரு ஹோம் சிக்கை கொடுக்கும் இந்த ஹாஸ்டலில் தங்கி கொண்டிருப்பவர் அன்பர்களுக்கு. இப்படியும் ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. பத்திரிகை தொழில், ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்கான ரெகக்னேஷன், சிலருக்கு புதிய முறையிலே அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. இந்த மாதம் பரிகாரமாக நாம் செய்யக்கூடியது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குவது. தொடர்ந்து அவரை உபாசனை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகி என்றும் உங்களுக்கு நிலையான ஒரு அந்தஸ்து கிடைக்க அந்த லக்ஷ்மி பெருமான் உங்களுக்கு அருளாசி செய்யட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.